ஓம் சாந்தி 3/3/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தை சதா நினைவில் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும். இந்நாடகத்தில் யார் நல்ல முயற்சியாளர்களாக மற்றும் இணையற்ற ஈடுபாட்டுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூஜையும் அதிகமாக நடைபெறுகிறது. கேள்வி: எந்த ஒரு நினைவு உலகத்தின் அனைத்து துக்கங்களில் இருந்தும் உங்களை விடுவித்து விடுகிறது? நீங்கள் மகிழ்ச்சியாக முகமலர்ந்து இருப்பதற்கான வழி என்ன? பதில்: இப்போது நாம் வருங்கால புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது சதா நினைவிருக்கட்டும். வருங்காலத்தின் குஷியில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் துக்கங்கள் எல்லாம் மறந்து போய்விடும். விக்னங்களின் உலகத்தில் விக்னங்களோ வரும். ஆனால் இவ்வுலகில் நாம் இன்னும் கொஞ்சம் நாள்தான் இருக்கப் போகிறோம் என்பது நினைவிருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம். பாடல்: விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இந்த பாடல் மிகவும் நன்றாக உள்ளது. பாடலை கேட்டதுமே மேலிருந்து தொடங்கி 84 பிறவிகளின் ரகசியம் புத்தியில் வந்துவிடுகிறது. இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. எப்போது நீங்கள் மேலிருந்து வருகிறீர்களோ அப்போது சூட்சும லோகத்தின் வழியாக வருவதில்லை. ஆனால் இப்போது சூட்சும லோகத்தின் வழியாக திரும்பிச் செல்ல வேண்டும். சூட்சும வதனத்தை பாபா இப்போதுதான் காட்டுகின்றார். சத்யுகம் திரேதாயுகத்தில் இந்த ஞானத்தின் விஷயமும் இருக்காது. சித்திரங்கள் முதலியவும் இருக்காது. பக்தி மார்க்கத்திலோ எண்ணற்ற சித்திரங்கள் உள்ளன. தேவிகள் முதலியோரின் பூஜைகளும் அதிகம் நடைபெறுகின்றன. துர்கா, காளி, சரஸ்வதி எல்லாமே ஒருவர்தான். ஆனால் பெயர்கள் எத்தனை வைத்து விட்டனர்? யார் நல்ல முயற்சி செய்திருப்பார்களோ, ஒப்பற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூஜையும் அதிகம் நடக்கும். நாம் தான் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாகி பாபாவிற்கும் மற்றும் தங்களுக்கும் பூஜையை செய்து கொண்டிருக்கின்றோம். பிரம்மா பாபாவும் கூட நாராயணரின் பூஜை செய்து வந்தார் அல்லவா? அற்புதமான விளையாட்டு. எப்படி நாடகம் பார்க்கும்போது குஷி ஏற்படுகிறதல்லவா? அதே போல இதுவும் எல்லையற்ற நாடகமாகும். ஆனால் இதை பற்றி யாரும் அறியவில்லை. உங்களுடைய புத்தியில் இப்போது முழு டிராமாவின் ரகசியம் உள்ளது. இந்த உலகத்தில் எவ்வளவு அளவற்ற துக்கம் இருக்கிறது நீங்கள் அறிவீர்கள். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம்தான் உள்ளது. நாம் புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். வருங்காலத்தை பற்றிய குஷி இருந்தது என்றால் அது இந்த உலகத்தின் துக்கத்திலிருந்து உங்களை விடுவித்து விடுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. புத்திசாலியாகி தன்னிடம் உள்ள அனைத்தையும் செல்வந்தராகிய பரமாத்மாவின் பெயரில் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பதீதமானவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது. பிராமணர்களை தவிர வேறு யாருடனும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. 2. புத்தி என்ற பையிலிருந்து ஞானம் வெளியேறி விடுவதைப் போல துவாரம், அதாவது ஓட்டை எதுவும் இருக்கக்கூடாது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தி தருவதற்காக படிப்பை சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றார். இந்த மறைமுகமான குஷியில் இருக்க வேண்டும். பாபாவுக்கு சமமாக இரக்க மனம் உள்ளவர் ஆக வேண்டும். வரதானம். சம்பன்ன நிலையின் மூலமாக திருப்தியை அனுபவம் செய்யக்கூடிய சதா முகமலர்ச்சியுடன் வெற்றி நிறைந்தவர் ஆகுக. சம்பன்ன நிலை அல்லது நிரம்பிய நிலையின் மூலம் திருப்தியை அனுபவம் செய்யக்கூடிய சதா முகமலர்ச்சி உள்ள வெற்றியாளர் ஆகுக. விளக்கம். யாரொருவர் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருப்பாரோ அவரே சதா திருப்தியானவர் ஆவார். திருப்தி என்றால் நிறைவான நிலையாகும். தந்தை முழுமையாக நிறைவாக இருப்பதால் அவருடைய மகிமையை பாடும்போது கடல் என்று அவரை சொல்கிறோம். அவ்வாறே குழந்தைகளான நீங்களும்
மாஸ்டர் கடல் என்று நிரம்பிய நிலையில் இருந்தால் சதா குஷியில் நடனமாடுவீர்கள். பிறகு தன்னுள் குஷியை தவிர வேறு எதுவும் வர முடியாது. தானே நிரம்பி இருப்பதால் யாருடைய காரணத்தினாலும் தொந்தரவு அடைய மாட்டீர்கள், துன்பப்பட மாட்டீர்கள். தடை மற்றும் குழப்பம் எது வந்தாலும் அது உங்களுக்கு விளையாட்டாக, கேளிக்கையாக அனுபவம் ஆகும். இன்னல்கள் மனதை மகிழ்விக்கக்கூடிய சாதனமாகிவிடும். நம்பிக்கையான புத்தி உள்ள காரணத்தினால் சதா மகிழ்ச்சியுடன் அத்தகைய குழந்தைகள் வெற்றி அடைந்து விடுவார்கள். ஸ்லோகன்: பாதகமான இன்னல்களை கண்டு பயப்படாமல் அதன் மூலம் பாடத்தை கற்றுக்கொண்டு தன்னை பரிபக்குவம் ஆக்கிக் கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். மாதேஸ்வரி அவர்களின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம்: பரமாத்மா குரு, டீச்சர் மற்றும் தந்தையின் ரூபத்தில் விதவிதமான சம்பந்தங்களின் ஆஸ்தியை நமக்கு தருகின்றார். இனிமையான மம்மா கூறுகிறார், பரமாத்மா 3 ரூபங்களில் நமக்கு ஆஸ்தியை தருகின்றார். அதாவது அவர் நமக்கு தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் குருவாகவும் கூட இருக்கின்றார். இப்பொழுது தந்தையுடன் தந்தை என்ற உறவு இருக்கிறது, ஆசிரியருடன் ஆசிரியர் என்ற உறவு இருக்கிறது, குருவுடன் குரு என்ற உறவு இருக்கிறது. ஒருவேளை தந்தையிடமிருந்து நாம் விலகிச் சென்று விட்டால் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? நாம் தேர்ச்சி பெற்று ஆசிரியரின் மூலம் சான்றிதழை பெறும்பொழுதுதான் ஆசிரியரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தந்தையிடம் நேர்மையாகவும் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய குழந்தையாகவும் ஆகி அவருடைய டைரக்ஷன் படி நடக்கவில்லை என்றால் எதிர்காலத்தின் பாக்கியம் என்பது உருவாகாது. மேலும் முழுமையான சத்கதியை கூட, அதாவது மிக உயர்ந்த நல்ல நிலையை கூட அடைய முடியாமல் போய்விடும். அடுத்து தந்தையிடமிருந்து தூய்மையின் ஆஸ்தியையும் பெற முடியாது. ஒருவேளை நீங்கள் தீவிர முயற்சி செய்கிறீர்கள் என்றால் 100 மடங்கு பலன் கொடுப்பேன் என்று பரமாத்மா உறுதிமொழி அளித்திருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் தீவிர முயற்சி செய்கிறீர்கள் என்றால் நான் உங்களுக்கு 100 மடங்கு பலனை கொடுப்பேன் என்று பரமாத்மா உறுதிமொழி தந்திருக்கிறார். சொல்வதற்காக, வெறும் பேச்சுக்காக மட்டுமல்ல, ஆனால் அவருடன் நமக்கு இருக்கும் உறவு கூட ஆழமானதாக இருக்க வேண்டும். பரமாத்மா சக்திசாலியானவராகவும் சர்வசக்திவானாகவும் இருக்கின்றார். குழந்தைகள் கூட பாபாவின் கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது அவர் தன்னுடைய உறுதிமொழியை அவசியம் கடைபிடிப்பார். அனைவரிடமிருந்து புத்தியின் நினைவை நீக்கிவிட்டு ஒரு பரமாத்மாவுடன் இணைக்கும் பொழுதுதான் அவரிடமிருந்து முழுமையான ஆஸ்தி நமக்கு கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.